அனைத்து தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கேகே. இது உங்கள் எக்ஸ்பர்ட் 24/7 சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு நீங்க டிஸ்ப்ளேல பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. Redmi Note 6 Pro பத்தி நம்ம பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா 22 லான்ச் பண்ணி சேல்ஸுக்கும் வந்துருச்சு. ஸோ ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 12,990 விட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1000 எக்ஸ்ட்ரா பண்ணி ரூ. 13,990 விட்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த Redmi Note 6 Pro வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கேமரா வருது. ஸோ மற்ற மொபைல் இதுவரை கம்பேர் பண்ணதை காட்டிலையும் Redmi Note 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு டிசைனிங் சரி, ஸ்பெக்கும் சரி, ப்ரைஸும் சரி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் அமைஞ்சிச்சு. Redmi Note 5 Pro பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே ஸ்பெக்கில். ஸோ இதை காட்டிலும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் மட்டும் ப்ராசர் மட்டும் கூட இருந்தது. அது 845 இருந்தது. இது 636 இருக்குது. ஸோ இது 2 மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அந்த காட்டிலையும் இதில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் எம்பி கூட இருக்கும். அப்பச்சர் வெளியே பார்க்குற அதை பாட்டு இது நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப Redmi Note 5 Pro காட்டிலும் இது நான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாடல் கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் அன்பாக்சிங் போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அது மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்க. நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசர். ஸோ ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Note 5 Proவில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 845 கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 636 கொடுக்குறாங்க. ஸோ 636 பார்க்குறப்ப அதே போதுமானதான். ஸோ அந்த பட்ஜெட்டில் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீடியாடெக் இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ இதில் ஸ்னாப்ட்ராகனை கொடுத்துற அந்த பட்ஜெட்டில் இது வந்து ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்காட்டிலையும் இன்னும் கொஞ்சம் 845 கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமரா. ஸோ கேமராவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 2 கேமரா, பேக்கில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20+2 MP கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து 12+5 MP கொடுத்துருக்காங்க. அப்சர்வேலி கம்பேர் பண்ணுறப்ப Note 5 Pro காட்டில் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் கிடையாது, நார்மல் கேபிள் தான். V8 கேபிள் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பொறுத்த வரைக்கும். இதில் பேட்டரி எம்ஏஹெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் Redmi 6 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 mAh தான் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி பார்க்குறப்ப 4000 mAh இருக்கும். அவங்க ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு வந்து 2 நாளைக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போட தேவையில்ல. ஸோ 2 நாளைக்கு வரையும் எங்களுடைய இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டராக அமையும், சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது. மேக்ஸிமம் ரெட்மியை வந்து வாங்குகிற ஒரு கஸ்டமர் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் வந்து சார்ஜிங் நல்லா நிற்கும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு நல்ல கருத்தும் கூட. ஸோ இதிலும் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நல்லா நிற்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் தெரியும் இது கரெக்டான அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, கட்டாயம் நானும் ரெட்மி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா சார்ஜ் நிற்கிது. நீங்கள் ஒரு ரெட்மி கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சார்ஜ் நிற்கிது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணு. ஸோ மற்றவங்கள அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அவங்களுடைய இந்த மாடலில் அவங்க வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கமெண்ட்லாம் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ரிவ்யூ பார்த்தா இப்போலாம் வாங்குறாங்க. முன்னாடி மாதிரிலாம் ஒரு கடைக்கு போகிறாங்க, டக்குனு மொபைலை எடுத்துலாம் வர்றது கிடையாது. ஒரு மொபைல் இருக்க அப்படின்னா எல்லாமே கஸ்டமரே எல்லாமே அவங்களே அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் போய் கடைக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் ரெட்மி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிற கமெண்ட்லாம் பார்த்து அவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு ஒரு யூசேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு மொபைல் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூசேஜாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மிலான் நாச் டிஸ்பிளே இருக்குது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் மேக்ஸில். ஹெட்செட் ஜாக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து 2 சிம் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஹைப்ரிட் கிடையாது இருந்தது. அந்த விஷயத்தில் பார்க்குறப்ப இது பெட்டராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். இதுலேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கேகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.